இதுல ஒரு கோட்டிங் தான் அடிப்பாங்களா இல்லை இதில் 2 கோட்டிங் வருமான்னு தெரியல. நீ வந்து 4 ரெட்டு 2 கிரீனு. இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். பெயிண்டில் எழுதுறத விட இந்த மாதிரி ஸ்டிக்கரை கட் பண்ணி வந்து ஸ்டிக்கரில் அது ஒரு பேப்பர் தான். ரைட் சைடு மட்டும் புது கிளாஸ். ஹலோ மக்களே, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் வண்டி வேலை பார்த்துட்ருக்கேன். பெயிண்டிங் வேலை போயிட்டுருக்கு. வண்டி ஸ்கெல்டன், பாடி வண்டியை ஸ்கெல்டனாக மாற்றி இப்போ பெயிண்டிங் வேலை போயிட்டுருக்கு. நேற்று ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கால்வாசி பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மீதி பேலன்ஸ் இருக்குது. அதிகமாக இன்றைக்கி பெயிண்டிங் முடிஞ்சிடும் அப்படி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி பெயிண்டிங் முடிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் டிங்கர் செட்டுக்கு போயிட்டு இருக்கிற வேலை கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டா அந்த வண்டி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும், வேலை முடிஞ்சிடும். வேறு ஒர்க்கு சரி ரைட்டு வாங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேபின்குள்ளார பார்த்தீங்கன்னா முதல்ல பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து மெட்டாலிக் பெயிண்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இதெல்லாம் ப்ளூ கலரு. இது அதில் இருந்தால் மாதிரியே மெட்டாலிக் பெயிண்ட் தான். ஏன்னா ஃபஸ்ட்லேயே இந்தமாரி தான் இருந்தது, ஆனால் அதுமாரியே அடித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு கலர், இது ஒரு கலர், டுவெல் டோன் கலர் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு இப்படியே விட்டாச்சு. இங்கேயும் அடிச்சிட்டாங்க. நான் எங்கே உட்காந்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக போட்ட ஷீட்டு கொசு ஊற்றி கொளுத்து நைட்டு போட்டு கொசு பிடிங்க எடுத்துடுச்சு. இதில் தான் படுத்துக்கிட்டேன் நைட்டு. ஏன்னா இந்த பெயிண்டெல்லாம் இன்னும் காயலை. நைட்டு அடித்தது, நேற்று அடித்தது அப்படியே கொஞ்சம் இதுவாக இருந்ததால் இதிலே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படுத்துக்கிட்டேன். வேறு ஒன்றும் பண்ண முடியல. அவங்க பெயிண்ட் செட்டில் கேட்கும்போது பேடி ஒரு வண்டி இருக்குது, அதில் போய் படுத்துக்க அப்படின்னாங்க. சரி நம்ம வண்டி இருக்குது, நம்ம எப்படி வேறு வண்டியில் போய் படுப்புது அப்படி திடீர்னு யாராவது என்ன சொல்லிட்டாங்கன்னா சரி அதனால் நான் அப்படியே இந்த பலகை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டு இதிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இது கொஞ்சம் காஞ்சிது லைட்டாக, அப்படியே துணியை போட்டு இதிலே படுத்துட்டேன். வெளியே போய் பார்க்கலாம். இந்த பேட்ரி பாக்ஸ் பலவை, கில்லர் பலகை, கால்மிதி பலவெல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. கேபின் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து பட்டி மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் அடிப்பாங்கன்னு சொன்னாங்க நைட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம் டச்சப் ஒர்க் இருக்குது. சேஸு ஸ்கில்டெல்லாம் ரெட் கலர் போயிடுச்சு. இதில் வந்து ஒயிட் கலர் அடித்தாங்க. அது இதில் கொஞ்சம் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் தானே, அதனால் இதுவாகிடுச்சு. மறுபடியும் அதில் டச்சப் ஒர்க் இருக்குது. இந்த மேட்டுக்கெலாம் வந்து வெளிப்பக்கம் கருப்பு கலர் ரெடி பண்ணாங்க. பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் ஒர்க்கு இருக்குது, கொஞ்சம் முடிக்கணும். இதுதான் மக்களே நேற்று ஃபுல்லாக நடந்த ஒர்க்கு. வாட்டர் வாஷ் பண்ணி கொண்டு வந்து தான் விட்டேன். ஏன்னா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணாத கொண்டு வந்து விட்டோன்னா நல்லா இருக்காது. இந்த வீல் டிஸ்கெல்லாம் கட்டிட்டு உள்ளே அடிக்கணும். அப்படியே அதுக்கு வந்து ஆள் ஏற்பாடு பண்ணணும். ஆள் இல்லை பாருங்கள், வண்டி வரவும் அதுக்கான வேலையை பார்க்கணும். பெயிண்ட் அடித்து அப்படியே உள்ளே சொருவிட வேண்டியது தான். ஃபினிஷிங் பண்ணி முடிக்கிட்டோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் ஃபினிஷிங் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். உள்ளே பாருங்கள், அண்ணா வந்திருக்காரு. ஜாக்கி போட்டு வீலுக்கெல்லாம் உள்ளே வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த நேம்போட பிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். டிராக்டர் செட்டப்பு இங்கே சங்ககிரியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிராக்டர் செட்டப்பில் தான் பஞ்சர் வண்டியே சுற்றுது. இதோ நான், தம்பி, அப்புறம் இவர் வந்தார் டிங்கரு, அவரும் சேர்ந்து இதெல்லாம் பிச்சு போட்ட மாதிரி தான் மீதி வேலையை தம்பி பார்த்துருக்கான். ஜாக்கி போட்டு அந்த கட்டை வைப்பாங்க. அவ்வளோதான், டிராக்டர்லேயே ஆல் செட்டப். இது கான்டாக்ட் நம்பரு எதனா தான் பண்ணுங்க. சங்ககிரி
ரம்மி தூக்கி நிப்பாட்டி வச்சிட்டாரு. அடுத்த ஹவுசிங் போடுறாரு ஜாக்கி. லிஃப்ட் டாக்ஸில் ஏறுது. மொத்த வீலும் தரையில் இல்லை இப்போ. மொத்த வீலுக்கும் போட்டாச்சு. அவங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால் அவங்க டக்கு டக்குன்னு வந்தார், ஜாக்கி போட்டார், உள்ளே செருவினார், முடிஞ்சுது. ஒரு ஹேண்ட் பிரேக்கில் இருக்கும், அதனால் அதெல்லாம் சுற்றாது. கழட்டி போட்டு போயிடுவார். பெயிண்ட் அடிச்சுட்டு ஒன்று கூட்டோன்னா வந்து மாட்டி கொடுத்துருவாப்புல. எல்லா டயரும் கட்டியாச்சு. கண்ணாடிக்கு அளவு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், அவர் கழட்டி வச்சிட்டாரு. கழட்டி வச்சுட்டு கிளம்புறாரு. முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள், வந்து மாட்டி கொடுத்துறேன்னு. இங்கே ஒரு பக்கம் பட்டி போயிருக்கு. சரி, ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து தள்ளுவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிஸ்கையும் நம்ம தான் இது பண்ணி ஆகணும். ஏன்னா ஒன்று அந்த சாண்டு பிளாஸ்டில் இப்படி பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, என்ன பண்ணுறது. ஓவா, முடிச்சிட்டேன். 14 டயரு க்ளீன் பண்ணியாச்சு. உள்ள டிஸ்க்கு, ட்ரம்மு கூட ஓரளவுக்கு முடியல. எவ்வளோ நேரம் அப்பா. இங்கே பின்னாடி ஒரு டச்சப் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒயிட் அங்கே போட்டுருக்காங்க. இந்த க்ளீன் பண்ணி முடிக்கிற டைமிங்கில் கேபின் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை பட்டி மாவு போட்டு ஸ்க்ராப் பண்ணி வச்சுட்டாங்க. இதோட பெயிண்டிங் கொஞ்சம் இன்றைக்கி முடிஞ்சிடும். முடியல மக்களே. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் பம்பரு, அந்த சைட்லேயும் வந்து ஒயிட் கலர் போட்டிருக்காரு. மேலே டாப்பில் அடிச்சிட்ருக்காரு. இந்த டயருங்க தான் அவ்வளோ வேலை காட்டிடுச்சு எனக்கு. அழகாக வந்தார், கைட்டினார், வெளியே உருவினார், போயிட்டார். துடைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு. நிறைய டிஸ்க்குங்க வந்து கொஞ்சம் மாத்திர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்குது. இதில் ஒரு கோட்டிங் தான் அடிப்பாங்களா, இல்லை இதில் 2 கோட்டிங் வருமானு தெரியல. இந்த ஃப்ரண்ட் பேனட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மெட்டாலிக் பெயிண்ட் அடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி ஸ்கில்டனு, அந்த பம்பரு இதெல்லாம் ஒயிட்டு போட்டுனே போயிட்டாரு. இப்படி தான் இருக்கும். ஃபினிஷிங்கில் பார்ப்போம். பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு ப்ரெஷ்ஷால். வீலுக்கு ரெட்டு போயிட்டுருக்கு.
வீலுக்கான பெயிண்டிங் முடிஞ்சுது. கொஞ்சம் நேரம் காயணும். காய்ஞ்ச உடனே அவரை கூட்டு எடுத்து மாட்டிடுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டாலிக் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட்டு இந்த இடம் மட்டும் வரும். இந்த சைடு பெயிண்ட்டில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும் கலரில். ஃப்ரண்ட் வேலை முடிஞ்சுது. இங்கே வந்து மேட்டுக்கெல்லாம் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாரு. நம்பர் பிளேட்டுக்கு எல்லோ கலர். ஃபினிஷிங் போயிட்டுருக்கு. மேலே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கலரிங்கு இந்த கிரிலுக்கு அதுக்கு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதில் என்ன ஒரு தென்னை மரமோ இல்லை என்ன வரைவாங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த கிளாஸ் பீடிங்கு மேலே எல்லாத்துலேயும் வந்து பிளாக் போட்டாங்க. கீழே எதுவும் ஒன்றும் பண்ணல. ஸ்கில்டனில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்லாம் வந்து ட்விஸ்லாக்கில் வந்து மஞ்சள் கலர் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கில்லெலாம் இருக்குதுல அதிலலாம் ஒன்று தூக்குற ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. பம்பரில் இன்னும் கை வைக்கல. முடியல, வெயில் ஒரு பக்கம் வளர்க்குது, ஒரு பக்கம் வேலை போயிட்டுருக்கு. சின்ன சின்ன டச்சப் ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ நேரம் கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துருக்கோம். இதுக்கே பாருங்கள் நேரில் ஃபுல்லாலாம் இல்லை, இந்த இடத்துல வெயில். பின்னாடி ஏர் டேங்க்கு அதில் பெயிண்ட் வச்சுருக்காரு. ஒரு இங்கே உள்ளே வந்து மறுபடியும் அந்த இதெல்லாம் கலர் ஆகிடுச்சுல, அதற்காக மெட்டாலிக் பெயிண்ட்டு இவர் அடிக்கிறாரு. இந்த பக்கம் இதோ இங்கே கிரில் வேலை முடிஞ்சிருக்கு. டேங்க் மூடியில் கிரீன் கலர். இந்த பக்கம் கிரிலுக்கு வேலை முடிஞ்சிருக்கு. பேட்ரி பாக்ஸு, நேம் போர்டு வேறு எத்தனை வந்தாச்சு, வேறு புதுசு, அது வேலைக்கு ஆகலை. ஒரு நேம் போர்டு புதுசாக அடித்து எத்தனை வந்தாச்சு கொடுத்துட்டு போகிறாரு. இந்த பக்கம் ப்ளூ கலர் மெட்டாலிக் பெயிண்ட்டு, அப்புறம் அவர் க்ரீன் கலர் அடிச்சிட்ருக்காரு. ஃபினிஷிங் ஒர்க்கு தான் இருக்குது மக்களே இதுக்கு மேலே. இந்த இதுக்கு மெட்டாலிக் கலர் போயிடுச்சு. கைப்பிடிக்கு க்ரீன் கலர் அடிக்கிறாரு. பம்பருக்கு வந்து சில்வர் கலர் மெட்டாலிக் பெயிண்ட்டு. பெயிண்டிங் ஒர்க் கிட்டத்தட்ட முடிஞ்சுது. மீதி இன்னும் குட்டி குட்டி வேலை தான் இருக்கும். இதில் ஒரு ப்ளூ கலர் மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இதில் ப்ரௌன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட்டு, இது சில்வர் கலரு. வண்டி வந்துருச்சு, பஞ்சர் வண்டி.
போல்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 13 போல்டு கிட்ட கம்மியாக இருந்தது. போல்டும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன், எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. இப்போ எடுத்து மாட்ட வேண்டியது தான். நான் அவுத்து பார்த்துட்டிங்களா? பெரிய ஓட்ட கட்டாது. கன் எடுத்துட்டு போகிறப்பல வெயில் பட்டை இழப்புது, முடியல சுத்தமாக. அவ்வளோதான், வீல் போல்ட் எல்லாம் டைட் பண்ணியாச்சு. எலக்ட்ரிஷியன் வந்திருக்காங்க, சொல்லியிருக்கேன் இதுக்கெல்லாம் லைட்டு, இது இண்டிகேட்டருன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த கவரில் இண்டிகேட்டர் வர இது கிடைக்குமா, சரி அதுவும் வாங்கி போடணும். உள்ளார ஒரு சில லைட்டு, அவ்வளோதான், ஒன்றும் பெருசாலாம் இழுக்கல. அல்ட்ரா நீ வந்து 4 ரெட்டு, 2 கிரீனு, 2 மஞ்சள். சிங்கிளில் 2 டைமண்ட் சிங்கிளில் 2. ஒரு பக்கம் வீலுக்கெல்லாம் ரெட்டு ஓடிட்டுருக்கு. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் மக்களே. ஒரு ஃபேனும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7800 ரூபா. இந்த லைட்டு, ஒயரு, அப்புறம் இண்டிகேட்டர் பொருள், இதுக்கு லைட்டு சுற்றியும், அப்புறம் அதுக்கான ஒயரு, சிலிவு எல்லாம் சேர்த்து வந்துருச்சு 7800 ரூபா ஃபேனோட. ஹெட்லைட் டூமு ஷெட்டில் கட்டி வச்சுருக்காங்க, நான் போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டயர் கட்டி மாட்டினார் இல்லையா, கட்டி மாட்டி 14 போல்டு போட்டிருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1650 ரூபா. ஹெட்லைட் டூம் எடுத்துருக்கேன், போய் கொடுக்கலாம் வாங்க. லைட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க சைடில் பாருங்க. இது இண்டிகேட்ரு, இதெல்லாம் வந்து சைட் லைட் பார்க்கிங். அதே மாதிரி இங்கே பாருங்க, மேட்டில் வந்து படம் போட்டுட்ருக்காங்க, குருவி படம் இருக்குது. இதில் ஒரு ரோசா பூவும் ஒரு பட்டாம்பூச்சும் இருக்குது. அந்த பக்கம் போட்டுட்ருக்காரு. இன்னொன்று என்ன போடுறாங்க பார்ப்போம். விளக்கு, இப்போ ஒரு லேடிஸ் விளக்கு வச்சுட்டு வெல்கம்ன்ற மாதிரி. இந்த பழைய லைட்டெல்லாம் கழட்டி போட்டாச்சு. இதெல்லாம் வந்து புதுசு போடுறது எல்இடியில், அதனால் எல்லாம் கழட்டி போட்டாங்க. இதெல்லாம் எதுவும் ஒன்றும் பண்ணலை. ஃப்ரண்ட்டில் ஓரளவு இருக்குது. பின்னாடி சவுண்ட் ஆர்னு அசோக் லைலான்னு போட்டுக்கோங்க, அது பத்தலை. இது இந்த சேனல் வச்சதால் வந்து அதை அடிக்க முடியாதுன்னாங்க. பரவாயில்ல, வந்தால் வரைக்கும் அடிச்சு விடுங்க அப்படின்ட்டேன்.
பழைய டூமு எல்லாம் கட்டி தூக்கி போடுறாங்க. டேஞ்சர் லைட்டு செட்டப்பு இந்த பக்கமும் அதே தான் அங்கே போயிட்டுருக்கு. எலக்ட்ரிஷியன் ஒர்க் பேக்கில் போயிட்டுருக்கு. இது பாருங்கள், இது எல்லாம் நம்ம வண்டிக்கான பேர், லெட்ரு, அந்த இதெல்லாம் வந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டின பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோ இப்போ ஸ்ப்ரே பண்ணுறாரு இல்லையா, அந்தமாரி ஸ்ப்ரே பண்ணி விட்ருவாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் மேலேயும் கீழே டபுள் கலரில் இருக்கு. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். இதே எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்மளோட கலர் லைட் நான் அந்த ஜிகின்னு மின்றா மாதிரிலாம் வைக்கல. இது இண்டிகேட்ரு, இது ரெட் கலர் ஒன்று, சென்டரில் க்ரீனு, அந்தாண்ட ரெட்டு. அதே தான் சேம் கான்செப்ட் அந்த பக்கமும். பின்னாடி டேஞ்சர் லைட் செட்டப் அவ்வளோதான். இதோ எல்இடி வாங்கி வந்திருக்கேன், ரிவர்ஸ் எல்இடி. அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று. இது வந்து இண்டிகேட்ரு. அந்த இதில் இருந்தது பார்த்தீங்களா டூமில், அதாவது இது கிடைக்காதாலையா இல்லை என்ன போயிடுச்சா என்ன எதுன்னு தெரில. இவங்க ஒரு முட்டை லைட்டு வாங்கி சைடில் அதை உடச்சி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இதில் ஃபிட் பண்ணுற மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எரியுது, ஆனால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. பிரேக் லைட்டு இந்த பெயிண்டிங்லாம் லெட்டர்லாம் வந்து ஸ்ப்ரே தான் ஃபுல்லாக ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுது. அதே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு மக்களே. முக்கால்வாசிலாம் இல்லை, ஒரு அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் இந்த எலக்ட்ரிஷியன் வேலை முடிஞ்சிச்சுன்னா வண்டி எடுத்துடலாங்க. இந்த வேலை ஒரு பக்கம் வண்டி நம்பரு இந்த இதெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். பெயிண்டில் எழுதுறத விட இந்தமாரி ஸ்டிக்கரை கட் பண்ணி வந்து, ஸ்டிக்கரில் அது ஒரு பேப்பர் தான், அதை கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிஷியன் அண்ணன் மாட்டார். ஆனால் காட்டுங்க இண்டிகேட்ரு. இது இல்லாத சும்மா அந்த முட்டை லைட்டை உடச்சி விட்டு போட்டு வச்சுருந்துருக்காங்க. கண்ணாடி வந்து விட்டது. ரைட் சைடு மட்டும் புது கிளாஸ். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லெட்டர் பெயிண்ட் எழுதிட்டுருக்காரு. இன்னும் நேம் போர்டு எழுதலை. கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு மக்களே. இன்னும் ஒரு லெட்டர் பெயிண்ட் எழுதி முடிச்சிட்டாருன்னா அப்படியே இங்கேருந்து டிங்கர் ஷெட்டுக்கு போயிட வேண்டியது தான். ஆல் ஒர்க் கம்ப்ளீட்டு. ஏணிப்படி இதாக இருக்குது, அதையும் எடுத்து வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி நேற்று அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரில் ஃப்ரண்ட்டுக்கு சொசைட்டி கிரில் மாட்டணும். அதெல்லாம் டிங்கர் செட்டில் தான் இருக்குது. நேம் போர்டு மட்டும் எழுதணும் பேலன்ஸ். அதுதான் உள்ளே எழுதிட்டுருக்காரு நேம் போர்டு. உள்ளே எழுதிட்டுருக்காரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். டுடே ஒர்க் ஃபினிஷ்ட். பெயிண்டிங் முடிஞ்சிச்சு. மற்றபடி லெட்டர் பெயிண்டிங்கும் முடிஞ்சிச்சு. லெட்டர் பெயிண்டிங் ஒன்றும் பெருசாக இல்லை. நேம் போர்டும் எழுதி வச்சு எடுத்து மேலே போட்டேன். படிக்கட்டும் எடுத்து மேலே போட்டேன். அப்புறம் மக்களே, இண்டிகேட்டர் சொன்ன மாதிரி அங்கே ஒன்று, இங்கே சைடு அது முன்னாடி பார்த்தோன்னா தெரியாது. அதனால் சைடு வியூவுக்கு இங்கே ஒன்று வச்சிட்டேன். இது எல்லாம் பார்க்கிங். இதுலேயும் மல்டி கலரில் ஏரியும். அதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறோன்னா இதுவாக இருக்குன்றதால வேணான்ட்டேன். ஏன்னா ஒரு சில இவங்களாம் வந்து இந்த போலீஸ் சைரனோ இல்லை அந்தமாரி இதெல்லாம் போடுவாங்களா, அதெல்லாம் தப்பு. அதனால் அந்தமாரிலாம் வைக்கல. நார்மலாக ப்ளைனாக ஒரு இது எரியும் பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்டாக ஒரே கலரில், அந்தமாரி வைக்க சொல்லிட்டேன். அதனால தான் அந்த லாஸ்ட் ரெட்டு, சென்டர் க்ரீனு.
இங்கே அதே மாதிரி இந்த பக்கம் இதுங்க ஒரு இண்டிகேட்டர். அவ்வளோதான் மக்களே. இப்போ இங்கேருந்து நம்ம டிங்கர் செட்டுக்கு போகலாம் வாங்க. லெஃப்ட் சைடு ஒரு லைட்டு மட்டும் மின்னுது விட்டு விட்டு. ஓகே மக்களே, ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு குட்டி குட்டி ஒர்க்கு தான். அநேகமாக நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடலாம் காலையில். இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியோட ஓனரும் நாளைக்கு வந்துடுவார் காலையில். வந்ததுக்கப்புறம் இருக்கிற குட்டி குட்டி வேலையை மட்டும் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஆர்டி ஆஃபீஸ்க்கு போனோம். விழுப்புரம் ஆர்டி ஆஃபீஸ் இது. சரி ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய்.